நம்ம இன்னைக்கு டியூக் 200 பைக் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து நம்ம இந்த பைக்கோட பைக் ரிவ்யூ பார்த்துட்டு அது முக்கியமாக நம்ம வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது ப்ரோ சொல்லுங்க சரியா கேட்டுட்ருக்கீங்க. இந்த பைக்கு ஃபஸ்ட்டு இந்த டியூக் 200 பைக் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலர் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ கலர் சரியா, ஆனால் ஆரஞ்சு கலர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது ஒரு ட்ராக்ல ஓட்டுற பைக்கோட கலர் தீம் மாதிரி தான் இருக்குது இந்த பைக்கை பற்றி சொல்ல போனால். ஓகேவா, இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஆஃபர்னால நீங்கள் லோவஸ்ட் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த பைக் எடுத்துக்கலாம். லோவஸ்ட்னா ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20K கீழே தான். ஓகேவா, அப்படி கொடுத்து எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இஎம்ஐ எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோரை செக் பண்ணிக்கணும். இது ஆஃபர் எங்கே போயிட்டுருக்குன்னா நாகர்கோவில் கேடிஎஸ் ஷோரூமில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் என்ன சொல்லுங்கள், இல்லாட்டி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம் போகிறோம். நான் உங்களுக்கு நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லுங்க சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எவ்வளோ வருதுன்னா 2,44,977 ரூபா வருது. அப்படின்னா 2,45,000 கிட்ட வருது கைஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாமே இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் அந்த மெட்டீரியல் எல்லாமே காஸ்ட், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால உங்களுக்கு பைக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால இப்போ நீங்கள் இந்த பைக்கை வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க கைஸ். இன்னும் நிறைய கலர் இருக்குது. இந்த கலர் மட்டும் இல்லை, எல்லா கலரும் இருக்குது. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உடனே அந்த கலர் எடுத்து வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 days கிட்ட எடுக்கும், டைம் எடுக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு பைக் ரெடி பண்ணி தந்துடுவாங்க கைஸ். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு இந்த பைக்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் இருக்குது. என்னன்னா அட்லாண்டிக் ப்ளூ இருக்குது, இதான் இந்த கலர் சரியா, அட்லாண்டிக் ப்ளூ. அதுக்கு டார்க் கேல்வினோ ஒரு பிளாக் ஷேடில் வர்றது ஒரு பைக் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு இருக்குது. அது மாதிரி கிரே கலர் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 கலர் இருக்குது சரியா. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.3 ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் ஆல்ரெடி வரைச்சில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் 40 கிடைக்கும் சொல்கிறீங்க, அது எப்படின்னு தெரில. டியூக் 160 பார்த்தீங்கன்னா ஓகே கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா 35 கிடைக்கும் கைஸ் உங்களுக்கு மைலேஜ். நான் ஒரு 390 யூஸர். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டுறதுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது. வைப்ரேஷன் லைட்டாக தெரியுது. ஹீட்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓடினா தான் ஹீட்டிங் ப்ராப்ளம் தெரியும். ஒரு ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஹீட்டிங் ப்ராப்ளம் தெரியல. லுக் வைஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பைக்கு. ஓகேவா, டியூக் 200 செம்மையாக இருக்குது கைஸ். நீங்கள் இப்போ ஃபன் பண்ணி ரைட் பண்ணணும், சிட்டியில் இருக்கேன், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க இருக்கேன், உங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டீசென்ட் மைலேஜ் 35 மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபன் பண்ணி ரைட் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க, எதுக்குடா இந்த பைக் எடுத்த வேறு பைக் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க. சர்வீஸ் மெயின்டென் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். நீங்கள் 390 250 ஒரு பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல டீசென்ட் சர்வீஸ் இருக்குது. அது மாதிரி நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவைலபிளாக இருக்குது, எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் கிடைக்குமா ப்ரோ ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கேடிஎம் முன்னாடி மாதிரி இல்லை, நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். இப்போ வந்து நம்ம கம்பெனியில் தான் வாங்கணும் இல்லை, நீங்கள் வெளியில் தேர்ட் பார்ட்டி கடைக்கு போனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்குது கைஸ். அதனால் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் போய்ட்டு சம்மர் ஆஃபர் என்னன்னா, உங்களுக்கு இந்த பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரொம்ப கம்மியாக டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது கூட ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன 5 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து என்ன சொல்கிறதுக்கு, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்து கைஸ் சொல்ல முடியும். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ரைட் ரிவ்யூனா எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள் கைஸ். இந்த பைக்கோட பேசிக் என்ன சொல்கிறது, இல்லை சார்ஜிங் போர்ட்டு சி டைப் சார்ஜிங் போர்ட் வருது. நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது சிசி உங்களுக்கு தெரியும், சிசி 24, பவர் பார்த்தீங்கன்னா 24.67 கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19.3. இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 138 பிடிச்சிருக்காங்க. 140 நான் பார்க்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் டியூக் 200 பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா, அதுமாதிரி சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும். மற்றபடி இந்த பைக்கில் பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை கைஸ். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 160 தான், ரொம்ப ரொம்ப வெயிட்டு கம்மி, ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக தான் இருக்குது, 822 mm. நீங்கள் வந்து 5.6 மேலே இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெயிட் கம்மியாக இருக்கனால நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும்
நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், பெரிய இதெல்லாம் இல்லை. ஓகேவா? பில்லியன் உங்களுக்கு உட்காந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹைட்டு மேனேஜ் பண்ண முடியும் கைஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கிலோமீட்டரில் பண்ணிக்கலாம். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டரில் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற பைக்கு 150 இப்போ யமஹா பைக்கு எம்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. பேசிக்காக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 சம்திங்கில் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது தெரியுமில்ல, காட்டும் உங்களுக்கு சர்வீஸ் எப்போ பண்ணணும் சொல்லிட்டு கரெக்டாக காட்டும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்லாம் இப்போ எல்லா பைக்குமே சிமிலராக வந்துருச்சு கைஸ். உங்களுக்கு ஒரு 2000 1800 இப்படிலாம் வரும். ஃப்ரீ சர்வீஸ் சொல்கிறேன், 1 இயர் சர்வீஸ் சொல்கிறேன் சரியா, 3rd சர்வீஸ் வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் கையிலேருந்து பண்ணும்போது ஒரு 4000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி நீங்கள் தான் கைஸ் சொல்லணும். அதேமாதிரி வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி போடுவேன். இனி இந்த பைக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் இனி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போட மாட்டேன் கைஸ். நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் போடுவேன். நான் இனி போயிட்டு ஏன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கேடிஎம் பைக் ரிவ்யூ தான் மட்டும்தான் இருக்கும். நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்குறதுனால தான் போட்டுகிட்டே இருக்கேன். அப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொன்னீங்க, ஏன் ப்ரோ போட்ட வீடியோ திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஆனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவேன் கைஸ். இந்த மந்த் ஃபுல்லாக நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் வீடியோ வரும். அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து நான் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிடுவேன் கைஸ். அடுத்து என்ன கண்டென்ட் மேக் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.